ஹாய். நீங்க எனக்கு யாருமே இல்ல, நான் ஒரு அனாதை அப்படின்னு நினைக்கிறீங்களா? சுத்தி எல்லாருமே இருந்தும் உங்களுக்கு அனாதைன்னு தோணுதா? நீங்க அனாதை கிடையாது. நீங்க என்ன செஞ்சாலும் யாராவது குறை சொல்லிக்கிட்டே இருக்கீங்களா? அப்படின்னா தான் நீங்க ரொம்ப குடுத்து வச்சவங்க. யார் தெரியுமா அனாதை? ஒருத்தன் தப்பே செஞ்சாலும் அவன "ஏன்டா தப்பு செய்ற?" அப்படின்னு கேட்கறதுக்கு எவனுக்கு ஆள் இல்லையோ அவன் தான் அனாதை. கடவுள் நம்ம திருந்தணும் அப்படிங்கிறதுக்காக யார் மூலமாவது "ஏன்டா தப்பு செய்ற?" அப்படின்னு ஒரு வார்த்தைய சொல்லிட்டு போவாரு. நம்ம திருந்தக்கூடாது அப்படின்னு முடிவு பண்ணிட்டாரு அப்படின்னா, திருந்த எப்பவுமே விட மாட்டாரு. அவன் சுத்த சைத்தானா மாறுனதுக்கு அப்புறம் தான் மறுபிறவி எடுத்து வந்து தான் அந்த வாய்ப்புகள் கிடைக்கும். இப்பவே உங்களுக்கு என்ன சேட்டை பண்ணாலும் எல்லாரும் தப்பு செஞ்சுருவாங்க. கண்ணுக்கே தெரியாது. நம்ம தெரியாம ஒரு தப்பு செஞ்சுருவோம். அதுதான் அவங்க கண்ணுக்கு தெரியும். அப்டின்னா நீங்க ரொம்ப குடுத்து வச்சவங்க. அம்மா, அப்பா இல்ல அப்டிங்கிறதெல்லாம் அனாதை தன்மை கிடையாது. அம்மா, அப்பா இருந்தாலும், கூட பிறந்தவங்க இருந்தாலும், சுத்தி எல்லா சொந்தங்கள் இருந்தாலும், இல்ல யாருமே தட்டி கேட்கறதுக்கு தைரியம் இல்லாத நீங்க ஒரு தலைவனாவே இருந்தாலும், உங்க மனசாட்சி கூட கேள்வி கேட்கும். "நீ ஏன்டா தப்பு செய்ற?" அப்டின்னு. அந்த மாதிரி கேள்வி கேட்கறது கூட யாருமே இல்லன்னு வச்சுக்கோங்களேன், அப்போதான் நீங்க அனாதை. இந்த பிரபஞ்சம் உங்கள கைவிட்டுருச்சு அப்படின்னு அர்த்தம். சரியா? அதனால எப்பவுமே எனக்கு யாருமே இல்ல அப்படிங்காதீங்க. அப்படின்னு போஸ்ட் போட்டுட்டு, அதுக்கு "அண்ணே கவலைப்படாதீங்க, அக்கா கவலைப்படாதீங்க" அப்படின்னு 100 லைக் வாங்கிர்றீங்க.